ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் நிறைய பேர் பிரைடல் மேக்கப் கோர்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ எஸ், நான் 1 day கோர்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன் கம்மிங் Feb 7th கோயம்புத்தூரில். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் ப்ளீஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸும் பின்டு கமெண்ட்டும் செக் பண்ணுங்கள். ஸோ பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி பார்லர் ரன் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா பிரைடல் மேக்கப் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம். லைக் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸில், ப்ரஷ் டெக்னிக்ஸில், கலவில் தெரப்பியில் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் ஐ கேன் கிளியர் யூ. லைக் இதில் என்னென்னா, நீங்கள் அவுட் ஸ்டேஷனில் இருந்தால் கூட உங்களால் வந்து கற்றுக்க முடியும். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சேலம், மதுரை, திண்டுக்கல், சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. ஸோ ஏர்லி மார்னிங் கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டு 45 minutesல எங்கள் டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 6:30க்கு உங்களுக்கு கோர்ஸ் முடியுது வித் சர்டிஃபிகேஷன். ஸோ இந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதே மாதிரி பிரைடல் புக்கிங்ஸ் வேணும்னாலும் இப்போ நீங்கள் ஸ்க்ராலிங்கில் பார்க்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கோயம்புத்தூர் டு மயிலாடுதுறை ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸை கேட்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் 5:45க்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். இட் இஸ் அபவுட் 6:45 now. ஸோ எங்களோட திங்ஸ் எல்லாமே பார்லர்லேருந்து எடுத்துகிட்டு நாங்கள் ஸ்டேஷன் வந்தாச்சு. என்னையும் ஸ்டாஃபையும் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. மை ஒன்லி சேட்னஸ் இஸ் என் குழந்தையும் எந்திரிக்குது என் கூட சேர்ந்து. பட் ஓகே, ஹில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ ட்ரெயினுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி நான் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுற பழக்கம் இருக்குது. ஸோ பயங்கர வெட்டாக இருந்தது, காயவே இல்லை. யூனோ இட்ஸ் வின்டர் ரைட். ஸோ கொஞ்சம் டேங்கிள் ஃப்ரீ பண்ணிக்கிட்டேன். இப்போ ட்ரெயின் கிளம்பியாச்சு. ஸோ யா, வெல்கம் டு தி மேக்கப் vlog. இப்போது நம்ம மயிலாடுதுறை போய் இறங்க போகிறோம் ஒரு பிரைடல் மேக் ஓவருக்காக. ஆக்சுவலி பிரைட் இஸ் ஆல் தி வே ஃப்ரம் கோயம்புத்தூர். ஆனால் க்ரூம் வந்து மாப்பிள்ளை வந்து மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போகிற வழியில் இருக்கிற ஒரு வில்லேஜில் இருக்காங்க. ஸோ அங்கே தான் வெட்டிங். ஸோ இதுதான் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப யம்மியான கப் நூடுல்ஸ். வாங்க சாப்பிடலாம். ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட் பத்தவே இல்லைங்க. பட் இட் வாஸ் டேஸ்டி. நல்ல சூடாக ஸ்பைஸியாக இருந்தது. பட் இட் வாஸ் நாட் ஃபில்லிங். பட் ட்ராவலிங் டைமில் ரொம்ப மினிமமாக சாப்பிட்ணும். கரெக்டாக தீரப்போது. ரொம்ப சோகமாக இருந்தது. இப்போது மயிலாடுதுறை ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலி இப்போ வந்து ட்ராவலிங் டைம், ட்ரெயின் ட்ராவலிங் டைம் வந்து எக்ஸாக்டாக இட் வாஸ் 5.5 hours. ஓகே, ஸோ இங்கிருந்து வந்து அந்த வில்லேஜ்க்கு வந்து போகிறதுக்கு இட் டுக் அபவுட் 1.5 hours. இங்கிருந்து கேப் வந்து புக் பண்ணியிருந்தாங்க பிரைட். ரொம்ப ஸ்வீட்டான சப்பி பப்ளி க்யூட் பிரைட் அவங்க. ரைட் ஃப்ரம் இந்த புக்கிங் டேட்லேருந்து இப்போ வரைக்கும், இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க இந்த செகண்ட் வரைக்கும் அவங்களோட க்யூட்னஸ் ஓவர்லோடட். ஸ்டேஷனுக்கு வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலி நான் ட்ராவல் vlogல டீட்டெயில்டாக இந்த ட்ராவலிங் வீடியோ கிளிப்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணதில்லை. ஸோ நிறைய பேர் அது கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் காமிச்சிருக்கேன். ஸோ வந்து இட் இஸ் நாட் தட் ஈஸியில். ஸோ இப்போ வந்து 1.5 hours சொன்னாங்க, ஆனால் 2 hours ஆகிடுச்சு. எவ்வளோ ஸ்பீடாக போனோன்னு எங்களுக்கு தான் தெரியும். பயங்கரமாக வாமிட் பண்ணிட்டேங்க நான். எனக்கு வந்து லைக் ட்ரெயின் ட்ராவலிங் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் கார், ஓ மை காட், அவ்வளோ டல்லாக வந்து எனக்கு பிரைடோட ஃபேமிலி சூப்பராக க்ரீட்டிங்ஸ் கொடுத்து செம்ம சாப்பாடு கொடுத்தாங்க. ஸோ இதுதான் வந்து வெட்டிங் ஹால். எங்களுக்கு தனியாக வந்து லைக் வெட்டிங் ஹால் பக்கத்துலேயே பேரலாகவே இருந்தது. அந்த லைக் காட்டேஜ் மாதிரி ஒரு
லாட்ஜ் மாதிரி ஒரு ரூம்ஸ் அங்கே வந்து புக் பண்ணியிருந்தாங்க. இப்போது நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாங்கள் மண்டபம் ரீச் ஆகும்போது இட் வாஸ் அரவுண்ட் 4:30. அதுக்கப்புறம் வந்து பிரைட் வந்து கோயம்புத்தூர்லேருந்து எல்லோரும் ஒன்றா வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 45 மினிட்ஸில் அவங்க வந்தாங்க. நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சோன்னா பிரைட் எங்கள் ரூம்க்கே வந்துட்டாங்க. பிரைட் வந்து அவங்க ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டி அவங்க சித்திட்டு கொடுத்துட்ருக்காங்க. அதுக்குள்ளே நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு ப்ரைடல் ஃப்ளார்ஸ் யார் பண்ணி கொடுத்துருக்காங்கிற டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இந்த ஜுவல்லரி தான் வந்து பிரைட் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஈவெண்ட்டுக்குமே, அதாவது யூ see 2 events, 2 ஈவெண்ட்லேயுமே வந்து 2 saree சேஞ்ச் இருக்குது. ஸோ வந்து ஃப்ளார் கலர்ஸ், ஜுவல் கலர்ஸ் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற saree கலர் இருக்காது. அதுக்காக மேட்ச் பண்ணி செஞ்சது இது கிடையாது. ஆக்சுவலி ஃபஸ்ட் கட்டுற சாரியில் தான் நாங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துக்க முடியும். செகண்ட் சாரீ சேஞ்சுக்கு வந்து 2 to 5 minutes தான் டைம் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே கிடையவே கிடையாது. பியூட்டிஷியன்ஸ்க்கு அது ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து ஹேர் டூக்கு வந்து க்ரிம்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாரீ ட்ரெப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஹேர் க்ரிம்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் சைமல்டேனியஸாக CTM ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ரைடோட ஸ்கின் வந்து இட் வாஸ் ஸோ ட்ரை. ப்ரைடோட ஃபீச்சர்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவங்களோட ஐப்ரோஸ். இட் வாஸ் டேம் திக், சூப்பர்பான ஷேப். பட் வந்து ப்ரைட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தாங்க. எனக்கு இன்னுமே என்னோடய ஐப்ரோவை நீங்கள் திக்கராக காமிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, லைக் இன்னும் கொஞ்சம் திக்காக தெரியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதனால நான் முன்னாடியே சொல்கிறேன், இது அவங்களோட நேச்சுரல் ஐப்ரோஸ். பட் ஈவன் மோர் ஃப்ரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கேப்ஸ் இருக்குல்ல, ஷி வாண்ட் டு ஃபில் தட் ஆல்சோ. ஒன் சேலஞ்சிங் திங் வாஸ் நாட் 1, 2 அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து ஐடி செக்டார், லைக் ஐடி செக்டார்னால் நாட் எக்ஸாக்ட்லி ஐடி, பட் சிஸ்டம் ஓரியன்ட் ஜாப், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப், ட்ராவலிங் அதிகம். இப்போ கூட ஆல் த வே ஃப்ரம் கோயம்புத்தூர். இப்போ எங்கள் மூஞ்சி யாரும் பார்க்க போகிறதில்ல. பட் ஆனால் பாவம் பொண்ணு வந்து ஆல்மோஸ்ட் 10 hours ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ அவங்க அந்த அண்டர் ஐ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ அதுதான் ஒரு பெரிய சேலஞ்ச். அண்ட் அதை விட சேலஞ்ச் அவங்களோட ட்ரை ஸ்கின். ஆக்சுவலி எல்லோரும் சொல்லுவாங்க ஆயிலி ஸ்கின்னா வந்து ரொம்ப சேலஞ்சிங். ஃபார் மீ, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், ட்ரை ஸ்கின்னை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப டஃப். ஏன் அப்படின்னா, நீங்கள் எந்த ப்ராசஸையும் யூ கேனாட் ஸ்டாப். எல்லா ஸ்டெப்பும் நீங்கள் செய்யணும். சின்ஸ் இட் இஸ் ஹை கவரிங் மேக் ஓவர், ரைட், ஹை கவரேஜ். அதே மாதிரி லாங் ஸ்டே இருக்கணும், மினிமம் 8 hours இருக்கணும். அவங்க ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு இங்கே வர வரைக்கும் அவங்க ஃபேஸ் வந்து இட் ஹேஸ் டு பி பிரைட்டர். அந்த லைக் அந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும். அப்போது நாங்கள் எல்லா ஸ்டெப்ஸும் கொடுக்கணும். இட் ஷுட் நாட் பிகம் கேக்கி ஆர் திக்கர். அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். such a sweet family. Again I'm telling why, because நாங்கள் இங்கேருந்து கிளம்பி திரும்ப கோயம்புத்தூர் வர வரைக்கும் அவ்வளோ ஒரு பேம்பர்னஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க ஹோல் ஃபேமிலி. இப்போ அவங்க ஸ்கின் ஈவன் டோன் பண்ணியாச்சு. ஐ எம் ஸ்டார்டிங் மை ஐ மேக்கப். ஸோ அவங்க எந்த மாதிரி பிக்சர் காமிச்சு ஹேர் ஸ்டைல் கேட்டாங்களோ அதை கொடுத்துட்டு ஐ ஸ்டார்டட் மை ஹை மேக்கப். பிகாஸ் பேஸ் கொடுத்துட்டு இட் ஹேஸ் டு செட் ரைட். அது வந்து கொஞ்சம் செட்டிங் டைம் வேணும். இப்போ ஐலாஷஸ் ஆக்சுவலி என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்க்குற குட்டி மிஸ்டேக்ஸ் வந்து லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து புரியும். லைக் எப்போவுமே இப்போ நான் என்னோடய ரீசெண்ட் வ்ளாக்ஸில் சிலது நான் கவனித்தேன். அக்கா லைக் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்குது, லிப்ஸ்டிக் கொஞ்சம் திக், அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்கள. அந்த ஃபைனல் ஃபினிஷ் வரும்போது தான் யூ கேன் அந்த செட்டிங் டைம் அதெல்லாம் தேவைப்படும். இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு ஒரு காம்பேக்ட் போடுறோன்னா இட் இஸ் தட் பட் ஆனால் ப்ரொஃபஷ்னல் மேக்கப் அப்படி கிடையாது. செட்டிங் டைம் ரொம்ப முக்கியம். ஸோ ஐ எம் மேக்கிங் தி லேஷ் க்ளூ டு செட் இன். இந்த ஸ்டெப்பில் வந்து அவங்களோட பேஸும் வந்து செட் ஆகிடும்.
நிறைய பேர் வந்து என்னோடய டேட்டூஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் நான் போட்டிருக்க ஃப்ளாரல் வந்து இட் இஸ் அரௌண்ட் 6 years old. என்னோடய பாசிட்டிவிட்டி டேட்டூ வந்து இட் இஸ் கோன பி 2.5 years old. என்னோடய பாபா டேட்டூ வந்து அது மோஸ்ட்லி விசிபிளாக இருக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். என்னோடய ரைட் ஹேண்டில் போட்டிருக்கேன், பெருசாக போட்டிருக்கேன். அது வந்து என் பர்த்டேக்கு போட்டேன், 2020 October 8 போட்டேன். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஷிம்மர் எஃபெக்டில் ஒரு க்ளாஸ் மாதிரி கொடுக்குறேன். Now the contouring step. இப்போ உங்களுக்கு அவங்க ஃபேஸ் தெரியும்னு நினைக்கிறேன். It has the proper even color. அவங்களுக்கு லைட்டாக டபுள் சின் இருந்தது. க்யூட்டான ஃபேஸ், ரொம்ப க்யூட்டான பப்ளி க்யூட், லைக் இந்த சாக்லேட் ஆட்ஸில் வர மாதிரி கேண்டி மாதிரி இருப்பாங்க. பட் வந்து நம்ம அந்த டபுள் சின் ஹைட் பண்ணால் இன்னும் அழகாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐ எம் பிளெண்டிங் தட். ஸோ அந்த லைன்ஸ் வந்து ஷார்ப்பாக தெரியாத மாதிரி ஐ எம் பிளெண்டிங் இட். நம்ம வந்து லைட்டாக ஸ்மச் பண்ணிட்டோன்னா அந்த ஷார்ப் கர்வ்ஸ் வந்து தெரியாது. ஆக்சுவலி ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் மை DSLR. இப்போ வந்து நான் விவோ V11 Pro வச்சுருக்கேன். ஸோ அப்போ நான் DSLR வாங்கும்போது எல்லாம் சொன்னாங்க, யூ ஹாவ் அ குட் கிளாரிட்டி இன் யோர் ஃபோன் கேம், நீ ஏன் வந்து DSLR இன்வெஸ்ட் பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. பட் யூனோ இப்போது இந்த வீடியோ கிளிப்ஸ் பார்க்கும்போது, எடிட்டிங்கில் உட்காந்துருக்கும் போது தான் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மை குவாலிட்டி இந்த வீடியோ. ஸ்டார்டிங்கில் லைக் ஒரு 1 year முன்னாடி என்னோடய ப்ரைடல் வ்ளாக்ஸ்க்கும் இப்போக்கும் ஐ கேன் see தி குவாலிட்டி. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா இந்த கிளாரிட்டின்னு சொல்லுங்கள். ஏன்னா மைன்யூட் ப்ரிகாஷன்ஸ் கூட தெரியுது, ரொம்ப அழகாக தெரியுது. நேரில் நின்று பார்க்கும்போது பிரைட் ஸ்கின் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்குது. யூ கேனாட் ஆட் எனி ஃபில்டர்ஸ். இப்போ ஃபோன்னா கூட கொஞ்சம் பிரைட்னஸ் கொடுத்து ஃபில்டர்ஸ்லாம் கொடுத்து வீடியோ பண்ண முடியும். பட் DSLR நோ வே. எக்ஸாக்ட் கிளாரிட்டி, கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி கொடுக்கும் உங்களுக்கு. அவங்க லிப்ஸ் ரொம்ப ட்ரையாக இருந்தது. ஸோ ஐம் கிவிங் அ ப்ரைமர், மாய்ஸ்சரைஸ்ட் பேஸ்ட் ப்ரைமர். அது செட் ஆகிற டைமில் நான் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு அந்த சில்வர் ஃபினிஷ் ஷிம்மர் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சாரீ வாஸ் வயலட் பேஸ் சாரீ அண்ட் தி செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு பேரட் க்ரீன். அதுலேயுமே வந்து சில்வர் பேஸ்ட் திங்ஸ் இருக்குது. பேரட் க்ரீன் வித் பிங்க் ப்ளவுஸ். ஸோ அதுக்கு தான் ஃப்ளார்ஸ் வந்து மேட்ச் பண்ணியிருக்கோம். பட் யூ நோ வாட், தே கேவ் மீ ஜஸ்ட் 2 minutes. நான் வந்து அந்த சாரீக்கு ப்ளீட்டிங்லாம் பண்ணி வச்சுட்டோம். அங்கே ஹாலுக்கு போனோம். இது வந்து அந்த எங்களுக்கு கொடுத்துருந்த ரூம், இதுலேருந்து பேரலராக மண்டபம், அங்கேருந்து அவங்களோட ஹாலுக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கும் இல்லையா மணப்பெண் ரூம், அங்கே தான் வந்து எங்களுக்கு லைக் தே கேவ் த ஸ்பேஸ். ஸோ டைமே இருக்காது. அதில் வந்து நான் பெண்டன்ஸ் ஆட் பண்ணுறேன் டு மேக் இட் ஈவன் மோர் கிராண்டர். ஸோ நிறையா பேர் வந்து மேக்கப் கிளாஸஸ்க்காக கேட்டிருந்தீங்க. 1 day செமினார் மிஸ் பண்ணிடாதீங்க. கம்மிங் February 7th. இப்போ ஹேர் செட்டிங் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஐம் யூஸிங் கிளாட்ஸ்பி. அதுக்கப்புறமா ஐம் கிவிங் ஹை டெஃபினேஷன் காம்பேக்ட். இது இன்னுமே வந்து உங்களுக்கு லாங் ஸ்டே மேக்கப் கொடுக்கும். நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருந்தது, நிறைய பேருக்கு அட்ரஸ் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க. பட் நம்ம வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். இதில் வந்து கான்டோரிங் ப்ளஸ் ஹைலைட்டிங்
பிளேசஸில் கூட அதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி பிக்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஹை டெஃபினிஷன் காம்பேக்ட் வாங்கினீங்கன்னா கிடைக்கும். அண்ட் தி லிப் மேக்கப் நம்ம போடுற ப்ரைமர் வந்து நல்லா லிப்பில் வந்து அப்சர்வ் ஆகணும். அது ஆயிருக்கான்னு கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து லிப் ஷேட் அப்ளை பண்ணும். இஃப் ஹர் லிப் இஸ் ட்ரை. ஸோ அந்த ஒன் டே செமினார் கோர்ஸ் டீடைல்ஸ், ப்ரீவியஸ் செமினாரோட வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லோ லைட்டில் செக் பண்ணி பார்த்தோம். மேக்கப் ஃபினிஷ் நல்லா இருந்தது. ஷி வாஸ் ஹாப்பி. ஸோ மேக்கப் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ப்ளீஸ் நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் வாங்க. Now the highlighting points. நம்ம ஆல்ரெடி ஐ மேக்கப் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பேஸ் கொடுத்துருப்போம், ஷேட்ஸ் கொடுத்துருப்போம், எல்லாமே பண்ணியிருப்போம். பட் அகெயின் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹைலைட் தி ஃபீச்சர்ஸ். ஸோ த போன் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம். எங்கெல்லாம் போன் வந்து நல்லா டில்ட்டிங்காக இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம ஹைலைட்டிங் கொடுக்கணும் நல்லா. ஸோ அகெயின் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நல்லா ஒரு ப்ளஷ்ஷியான ஃபேஸ். ஸோ வந்து அந்த சீக் வந்து லிஃப்ட் ஆகும் நல்லா. ஸோ அதனால் நான் அங்கே மறுபடியும் கொஞ்சம் ஹெவியாக கொடுக்குறேன். நெத்தி பெண்டன்ட் வந்து லைட்டாக க்ராஸாக இருக்குது. அதை வந்து நான் கடைசியில் ரெடி பண்ணி தான் அனுப்பிச்சேன். அதை நீங்கள் வந்து லாஸ்ட் கிளிப்பில் பார்ப்பீங்க. ஷி ஹாவ் வெரி குட் ஐஸ். நான் மேக்கோட காஜல் போடுறேன் டு மேக் இட் ஈவன் மோர் பியூட்டிஃபுல் அண்ட் ப்ராடர். ஆக்சுவலி ஒரு சின்ன ட்ரிப் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. டிப் சாரி. நீங்கள் வந்து லைக் ஃபிங்கர் பேட்ஸ் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் டிரான்ஸ்லூசன்ட் பவுடரை ஜஸ்ட் டிப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபிங்கர் டிப்பில் தொட்டுட்டு பிரைடோட ஸ்கின் தொட்டிங்கன்னா உங்களோட ஸ்வெட் அவங்க மேலே படாது, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களோட கையில் ஒட்டாது. அண்ட் மஸ்காரா. ஸோ இப்போது பிரைடோட ஸ்கின் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஃபினிஷ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் பொண்ணுக்கு பொட்டு தான் அழகு இல்லையா? அது வச்சோன்னு தான் அந்த ஃபினிஷ் ரொம்ப நல்லா வருது. என் ஷர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் காம்பேக்டுன்னு ஏன் கேட்குறீங்க? அண்ட் ப்ளஷ் பாயிண்ட்ஸில் லைட்டாக பிங்க் பிக்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு மேக்கப் செட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலி மேக்கப் ஃபிக்ஸாக. ஷீ இஸ் பியூட்டிஃபுல் ரைட்? இப்போ சுட்டி ரெடி பண்ணிட்டேன், தெரியுதா உங்களுக்கு? லைட்டாக வாட்ரியாக இருந்தது, அதுக்கு வந்து ஐபட்ஸ் வச்சு கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த க்யூட் பிரைட் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஒன் டே மேக்கப் கோர்ஸ் கற்றுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் இருக்க என்னோட டீட்டெயில்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஈவன் ஃபார் பிரைடல் புக்கிங்ஸ் யூ கேன் காண்டாக்ட் மீ. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் மேக்கப் இருந்தாலும் நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ முகூர்த்தம் ஈவெண்ட்டை கம்ப்ளீட்டாக சூப்பர்பாக நடந்தது. முகூர்த்தம் கம்ப்ளீட் ஷூட்டை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ரிசப்ஷன் மேக்கோவா நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம் பாருங்கள் அந்த ப்ளீட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய லவ்லி குட்டீஸ் சுட்டீஸ் எல்லாம் ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ லாட்ஸ். பிரைட் ரொம்ப ஹாப்பி. பிரைடோட மேக்கப் பிடிச்சிருக்கான்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். லவ் யூ ஆல்.
see you in the முகூர்த்தம் vlog வந்துட்டே இருக்கு அடுத்து. ஓகே, லவ் யூ, சாய்ராம்.